Cynthia from Gates on 2024. இப்போ வந்துட்டு ஒரு 50 questions பார்க்கலாம். If she is my friend and you are her friend, then we are friends. Given this, the friend relationship is in context is dash ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா she is my friend. அப்போ ஐ ஆம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹர் அப்படின்னு தான் வரும். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு. ஓகேவா? அப்போ இதில் என்ன வரும்? ஏ கமா பின்னு நம்ம வைக்கலாம். யூ ஆர் ஹர் ஃப்ரெண்டு, நீ அவளோட ஃப்ரெண்டு அப்படின்ற போது சி, யூக்கு வந்து சின்னு வைக்கலாம். அப்போ சி கமா பி அப்படின்னு போடலாம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நானும் நீயும் ஃப்ரெண்டு அப்படின்னா ஏ கமா சி. அப்போ ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் மை ஃப்ரெண்டுக்கு ஏ கமா பின்னு இருக்கும், யூ ஆர் ஹர் ஃப்ரெண்டுக்கு சி கமா பின்னு இருக்கும், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஏ கமா சின்னு இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரிலேஷன் வந்து கம்யூட்டேட்டிவா, டிரான்சிட்டிவா, இம்ப்ளிகேட்டிவா இல்லை ஈக்குவலன்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ கமா பி, சி கமா பி, ஏ கமா சி, இதுதான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கம்யூட்டேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏவா இருக்கணும். பட் நமக்கு பி கமா ஏவே இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவா இருக்காது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிட்டிவா இருக்கான்னு பார்க்கணும். டிரான்சிட்டிவ்னா என்ன? ஏ கமா சி ஏ கமா சி பிளஸ் சி கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்னு நம்ம போடுவோம். அப்படின்னா ஏ கமா சி நமக்கு இருக்கு, சி கமா பியும் இருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஏ கமா பி இருக்கு. அப்படி தானே? அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்னது? ஆனால் இது வந்து இம்ப்ளிகேட்டிவா இல்லை. ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயும் வராது. அதனால இதில் எதுவுமே இது வந்து இம்ப்ளிகேட்டிவாகவும் இல்லை, இது ஈக்குவலாகவும் இல்லை. ஸோ இதில் எந்த ஆன்சருமே நமக்கு கரெக்ட் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் ஹேஸ் நோ வெர்டெக்ஸ். சர்க்கிளில் வந்து எந்த வெர்டெக்ஸுமே இல்லை, அது நமக்கு தெரியும். இஃப் இன் அன் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட் மெசேஜ் எம், யூ ஆர் குட் ஸ்டூடெண்ட், இதுதான் ஆக்சுவல் கோடு. ஓகேவா? இஸ் ஸ்டோர்ட் இன் எம், you are you, are good are good students good. What is the space required to store m in general? Assume n the length of m. இது you are good studentன்றது இந்த length வந்துட்டு என்னது n கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எவ்வளோன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4n வரும். ஸோ இந்த ரிப்பிட்டேஷன் எல்லாம் சேர்த்தும் போது n + n + n + n போடும்போது நமக்கு 4n வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the program is a step by step execution of instruction given p, which of the following is true? Program is a step by step execution of instruction. அப்படி தானே? அப்போ ப்ரோக்ராம் இஸ் அ சப்செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான். கரெக்ட். அது வந்து ஒரு சப்செட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட சப்செட் தான் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. அடுத்த ப்ரோக்ராம் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சப்செட், நிறைய சப்செட் இருக்கும். ப்ரோக்ராம்ன்றது வந்து சிங்கிள் சப்செட் கிடையாது, நிறைய சீக்வன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுவும் கரெக்ட் தான். ப்ரோக்ராம் இஸ் பார்ஷியலி ஆர்டர்ட் செட் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஓகேவா? இது வந்து பார்ஷியலி ஆர்டர்டு செட் தான். ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆல் ஆஃப் த அபவ். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா in a MIU puzzle, either of the letter M, I or U could go as a start symbol. Production rules are given below. U tends to IX, M dot X tends to MXX, where இந்த symbol வந்துட்டு 3 dot வந்துட்டு string concatenation operator கொடுத்துருக்காங்க. Given this, which of the following holds in the operation கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கு அப்புறம் ஐயுன்றது வந்து 5 டைம்ஸ் வருது. ஓகேவா? செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எம்முக்கு அப்புறம் ஐயுன்றது வந்துட்டு 8 டைம்ஸ் வருது. ஸோ இது வந்துட்டு இங்கே இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Both 1 and 2 are valid words, but they involve different number of transformation in production. So இது ரெண்டுமே valid தான். இது வந்து 5 times repeat ஆயிருக்கு, இது வந்து 8 times repeat ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே valid words தான். அடுத்தது the simplified form of Boolean expression x plus y plus x z
எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் நம்ம இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணும் போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஜெட் இது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐடென்டிஃபை த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பை த சர்க்கியூட் given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஓகேவா? எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இன்டு ஒய் பிளஸ் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு x dash y dash x dash plus y equal to xy plus x dash y dash நமக்கு வந்துட்டு இந்த இது நம்ம வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ரேஷன் xy plus x dash y dashன்றது என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் நார் ஆப்ரேட்டர். ஸோ அதுதான் நமக்கு கரெக்ட். ஓகே, அடுத்தது the highest noise margin is offered by யாரு அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்டா வந்து ஹையஸ்ட் நாய்ஸ் மார்ஜின் வந்து யாருன்னா டிடிஎல் அவுட்புட் தான் அவங்க வந்து ஹையஸ்ட் நாய்ஸ். அவங்க வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நேரோ லிமிட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 0.4 வால்ஸாவது நாய்ஸ் இம்யூனிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎல் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து இருக்கிறதுலே வந்து புவர் நாய்ஸ் மார்ஜின் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஎல் தான் புவர் நாய்ஸ் மார்ஜின். ஸோ நமக்கு ஆன்சர் என்னது டிடிஎல். அடுத்தது பார்த்தீங்கன்னா the answer of the operation 10111 base 2 into 1110 base 2 in hexa equivalence is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை பைனரியை வந்துட்டு நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும் போது என்ன வரும் உங்களுக்கு தெரியும்ல, எல் ஷேப் ஆப்ரேட்டரில் வந்து நம்ம பண்ணுவோம். நம்ம பண்ணும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 base 10 கிடைக்கும். ஸோ இதை பண்ணும் போது நமக்கு 14 base 10 கிடைக்கும். ஸோ 23 into 14 பண்ணும்போது நமக்கு 322 வரும். ஸோ 322 வந்து 16ஆல் நம்ம வந்துட்டு பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142 வரும். ஸோ 142 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது how many ones are present in the binary representation of 3 into 512 plus 7 into 64 plus 5 into 8 plus 3 இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ வந்துட்டு 3 into 512 நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது 1536 கிடைக்கும். அதே மாதிரி 7 into 64 பண்ணும்போது 448 நமக்கு கிடைக்குது. 8 5s are 40 plus 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2027. ஸோ 2027 base 10. ஸோ இதை பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் 2027 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வந்துட்டு அதோட ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சைடில் எழுதிட்டே வருவோம். ஸோ வரும்போது நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு 9 தான் கிடைக்கும். ஓகேவா? அதில் வந்து எத்தனை 1 இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0111111 01011 இதுதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதில் எத்தனை 1s இருக்குன்னா 9 1s இருக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கேன் பி கால்ட் அகெயின் அண்ட் அகெயின் அப்படி தானே. அது வந்து எங்கே கிரியேட் பண்ணுவாங்க, அது மோஸ்ட்டாக வந்து ஸ்டாக் ஃப்ரேம்ஸில் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இது ஸ்டாக் ஃப்ரேம்னா எப்படி இருக்கும், இன்னும் லிஃபோ மேனராக இருக்கும் அப்படி தானே. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டாக லிஃபோ மேனர். ரெக்கர்சிவ் வந்து மெயினாக வந்து நமக்கு ஸ்டாக்ல தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆர்டரில் தான் இருக்கும். ஓகே, அடுத்தது what would be the output of the following program if run from the command line as myprog 1,2,3. ஓகேவா? 1 2 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் இன்டார்க்கு தான் கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா argv of 1 plus argv of 2 plus argv of 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, argv கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்
ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் மெத்தட் வந்து டிஃபால்ட்டா அடுத்தது வந்து ஃபாலோ பண்ணாது. மெயினா நமக்கு வந்துட்டு ஆர்குமென்ட் பி வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷனுமே வராது. ஸோ நமக்கு வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரரா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து எரர். அடுத்து 13th question. Dash is a special method used to initialize the instant variable of a class. ஸோ இன்ஸ்டன்ட் வேரியபிள் ஆஃப் கிளாஸை க்ரியேட் பண்ணோன்னா யார் க்ரியேட் பண்ணுவா? கன்ஸ்ட்ரக்டர் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேரியபிள் கன்ஸ்ட்ரக்டர்னால என்னது? க்ரியேட் பண்ணுறது அப்படி தானே. ஸோ மெத்தட் டு இனிஷியலைஸ் த இன்ஸ்டன்ஸ், ஒரு ஒரு வேரியபிளை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவே டெமாலிஷ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரக்டர்னு நம்ம சொல்லுவோம். மெம்பர் ஃபங்க்ஷன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஒரு மெம்பர் கால் பண்ணுறது அதுதான். ஓகேவா? அடுத்தது என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா என்ன பண்ணுவோம்? என்கேப்சுலேட்னா நம்ம வந்து ஒரு கோடையும் டேட்டாவையும் நம்ம வந்து சேர்க்கறது, கம்பைன் பண்ணுறது தான் என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். அதுதான் மெக்கானிசம் டு அசோசியேட் த கோட் அண்ட் த டேட்டா. அதுதான் நம்ம என்கேப்சுலேஷன் சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.